Forex trading la $7,000 lost இருக்குன்னு அது ஒரு gambling என்று தெரியாம please advise to recover my money from crypto. I'm watching your videos. Option trading, margin trading, futures trading, forex trading, அதாவது leverage வச்சு செய்கிற ட்ரேடிங்களுக்கு பின்னால் ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் போனால் அதுதான் பிரச்சனை நடக்கும். ஓகே, எப்போ வேணுனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங்கை கேம்பிளிங் மாதிரி பண்ணாதீங்க. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முதல்ல நாலேஜ் எடுங்க, என்ன விஷயம் நாலேஜ். நான் பர்சனலாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லை, இந்த ஆப்ஷன் மார்ஜின் பைனரி ட்ரேடிங்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறல, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லாம் நான் ஒன்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். ஓகே, கிரிப்டோ ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கிரிப்டோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் நாளைக்கு மார்க்கெட் கிரேஷ் ஆகினாலும் நடந்தாலோ உங்களுக்கு லொஸ்ட்டுன்னு ஒன்று இல்லை. நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற காயினில் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணினா திரும்ப மார்க்கெட் ரிகவர் ஆகல மேலே வரும். அநேகமானாக்கள் லொஸ்ட்டுன்னு சொல்லி ஸ்பாட் ட்ரேடிங் செஞ்சேன் லொஸ்ட்டுன்னு சொல்லி கத்திட்டு தர்றாக்கள் யாருன்னு சொன்னால் அவங்க கெட் ரிச் குயிக் மென்டாலிட்டியில் வந்திருப்பாங்க. அவங்கள 2 நாள் பொறுக்கையில் நான் மார்க்கெட்டில் என்னென்ன கோயினை வாங்கிட்டுப்பா மார்க்கெட் கிரேஷ் ஆகிருக்கும், திரும்ப ரிகவர் ஆகி வாரத்துக்கு இடையில். அப்படி இல்லாட்டி இந்த 4 கால் செல்ல பிராணியோட பேரில் இருக்கிற என்னென்ன மீம் கோயினை வாங்கியிருப்பாங்க, அதே நீ மேலே வராமல் வாரத்துக்கு சான்ஸே இல்லாத பம்ப் அண்ட் டம் ஸ்கீமில் என்னென்ன வாங்கியிருப்பாங்க. அப்படி ஒழுங்கான ஃபண்டமெண்டல் கோயினை வாங்கி போட்டு அது பிறகு மார்க்கெட் கிரேஷ் ஆகின உடனே ஸ்பாட் ட்ரேடிங் செஞ்சால் லொஸ்ட் ஆகிட்டு. ஸ்பாட் ட்ரேடிங் செஞ்சு லொஸ்ட் ஆகி என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் லொஸ்ட்டில் இருக்கக்குள்ளே நீங்கள் வித்துட்டு வெளியில் வரது தான் லொஸ். அது நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் விற்காம விடாமல் மேலே போகிறது ப்ராஃபிட்டில் இருக்கணும்னா ரியல் ப்ராஃபிட்டில் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட். நீங்கள் எப்போ அதை விற்று செல் பண்ணி மற்ற கோயினை மாற்றி ஸ்டேபிள் கோயினை மாற்றுறீங்களோ அப்போ தான் ரியல் ப்ராஃபிட் வரும். இல்லாட்டி நீங்கள் என்ன கோயினில் ட்ரேட் பண்ணீங்களோ அந்த கோயினை மாற்றுறீங்களோ பேஸ் கரன்சியை மாற்றுறீங்களோ அதுதான் ரியல் ப்ராஃபிட். கீழே போனாலும் கீழே மைனஸில் இருக்கும்னு சொன்னால் அது ஃப்ளோட்டிங் லாஸ் தான். அது எப்போ நீங்கள் வெத்திட்டு வெளியில் வரீங்களோ அப்போ தான் அது ரியல் லாஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே ஸ்பாட் ட்ரேடிங் செய்யுங்க. ஃபண்டமெண்டல் இருக்கிற பிட்காயின் எத்தூரியம் போன்ற நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற கோயினில் ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து மார்க்கெட் ரிகவர் ஆகக்குள்ள குயிக்காக வெளியில் வரும். 4 கால் செல்ல பிராணியோட கோயின்களில் ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்தது இது மாதிரியான ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆப்ஷன் மார்ஜின் இந்த லெவரேஜ் வச்சு செய்கிற எந்த விஷயத்துக்கு பின்னாலையும் போகாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கேம்பிளிங். ஸோ இதை சொன்ன உடனே நிறைய பேர் ஒஃபெண்ட் ஆவீங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செய்கிறாக்கள் எல்லாம் சிலாக சொல்லுவாங்க நாங்கள் டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணுறோம், நாங்கள் ஃபண்டமெண்டல் அனலிஸ் அதெல்லாம் செஞ்சு தான் பண்ணுறோம், எல்லாம் செஞ்சு விட்டு திரும்ப போய் கேம்பிளிங் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் மாதிரி அதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரியல் ட்ரேடிங் செய்யுங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிராஃபில் பெட் கட்டுறது என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு ப்ராஃபிட் வந்தாலும் நாளைக்கு நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் லாஸ் உங்களோட முதல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அப்படியே அள்ளிட்டு போயிடும். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எங்களோட HBU கன்சல்டன்சியால் ஃப்ரீ AI ட்ரேடிங் வெப்சைட் கொடுத்துருக்கீங்க. அது சம்மந்தமான மேலதை டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்னோட நேமில் இருக்கிற இந்த வெப்சைட் HBUconsultancy.com இந்த வெப்சைட்டு போனீங்கன்னு சொன்னால் அதில் முதலாவது அதை போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் அசோசியேட்டோட பேசி சம்மந்தமான டீட்டெயில்ஸில் பெற்றுக்கொள்ளும். பை.